ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா லஸ் பாட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கண்கால ட்ராமாவோட 48வது பத்தாம் பார்க்க போறோம். ஆரிஃப் ஒன்று வச்சுட்டு நான் என்ன பண்றது, எல்லா பொறுப்பையும் நான் உங்ககிட்ட தானே கொடுத்துருக்கேன். இந்த இடத்த பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இப்ப பாரு காரணம் சொல்லிட்டு இருக்காத. ஏன் ஆரிஃப் அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு பாரு மாஸ்டர் நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. சுனைட் பகாதீர் கிட்ட சொல்லி அவனோட தாத்தாவை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கான்னு சொல்லுவான். ஆரிஃப் இப்ப 3வது உலக போற ஆரம்பிச்சா கூட நான் ஷாக் ஆக மாட்டேன். அடுத்து என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கு பாரு மாஸ்டர் உங்களோட இடத்துல அஃபான் உட்கார்ந்து இருந்ததை நான் என்னோட கண்ணால பார்த்தேன்னு சொல்லுவான். என்னோட இடத்துல உட்கார அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? நீ இது முதல்லாம் பேசிட்டு இருக்காத, போயிட்டு உன்னோட வேலையை பாருன்னு அனுப்பிவிடுவாரு. ஆரிஃப் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கோவமா பாரு. அஃபான் மேல இவருக்கு சந்தேகம் வந்துச்சு. ஹேண்டி இந்த இடத்த பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. உனக்கு முன்னாடி கிரேட்டான ஒரு பையன் உட்காந்துருக்கேன். அதோட பாக்குறதுக்கு நான் கொஞ்சம் அழகா இருக்கேன். உனக்கு வேற என்ன வேணும்? நான் சும்மா பேசிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? எனக்குப்பா உன்ன மாதிரியே நானும் இந்த நிமிஷத்தை வாழ்ந்தேன்னா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவா. நீ பொலட்டா சொல்றதெல்லாம் பார்க்கும்போது என்ன நீ முட்டாள்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். பாரு நீயா ஓவரா நினைச்சிட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவா. உண்மையை சொல்லலாம், உன்னோட இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். எதனால நீ என்னோட இடத்துல இருக்கணும்னு நினைக்கிற? என்கிட்ட கார் இல்ல, உன்னோட வீடு மாதிரி என்கிட்ட வீடு இல்ல. இந்த உலகத்தோட இன்னொரு பக்கத்துக்கு நான் போகணும்னு நினைச்சா கூட என்னால பறந்து போக முடியாது. உன்னால நீ நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போக முடியும்னு சொல்லுவா. எல்லா இடத்துக்கும் போறதுக்கு அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு இடமும் இல்லைன்றதுதான். ஒரு மனுஷன் எந்த ஒரு ஏமும் இல்லாம வாழ்ந்தானா அவனுக்கு வாழ்க்கை டயர்ட் ஆகிடும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நீ நியூஸ் தேடும் போதும் நியூஸ்க்கான மெட்டீரியலை ரெடி பண்ணும் போதும் உன்னோட கண்ணுல ஒரு ஸ்பார்க் தெரியும். இத்தனை வருஷத்துல ஒரு முறை கூட நான் என்னோட கண்ணுல அந்த ஸ்பார்க்கை பார்த்தது இல்லைன்னு சொல்லுவான். அப்ப உன்னையும் நம்ம ஜேர்னலிஸ்டா ஆக்கிடலாமான்னு கேப்பா. சூப்பர் ஐடியா. நீ ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது உன்னோட மெயின் கொஸ்டின் என்னவா இருக்கும்னு கேப்பான். என்ன, எங்க, எப்போ, எப்படி, யாருன்னு சொல்லுவா. வண்டர்ஃபுல். இப்ப நான் என்னோட முதல் ரிப்போர்ட் எடுக்க போறேன். நீ ரெடியா இருக்கியா? இதுதான் என்னோட முதல் கேள்வி. எதனால நீ சந்தோஷமா இல்லைன்னு கேப்பான். நீ என்ன பாரு, இந்த நாட்டுல என்னால ப்ராப்பரான ஜேர்னலிஸ்டா இருக்க முடியலன்னு சொல்லுவா. சரி விடு, இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேப்பான். எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படாம ஃப்ரீயா நான் எனக்கு பிடிச்சத பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படாம நான் ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. நீ இப்ப சொல்ற மாதிரி ஜேர்னலிஸ்டா உன்னால எங்க இருக்க முடியும்னு கேட்பான். வெளிநாட்டுலன்னு சொல்லுவா. ஓகே வண்டர்ஃபுல். இப்ப நான் அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். எப்ப நீ வெளிநாட்டுக்கு போக போறேன்னு கேட்பான். அப்ப என்ன வெளிநாட்டுக்கு போக சொல்லி நீ சொல்றியான்னு கேட்பா. நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல, நீ தான் என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். ஆக்சுவலி நீ ஒரு கேள்வியை மறந்துட்ட, யாருன்னு கேட்பா. ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட அடுத்த கேள்வி கேட்கிறேன். நீ வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கும் பக்கத்துல யாரு இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்பான். இப்ப நம்ம வெளிநாட்டுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னால வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவா. அப்ப நேட்ஸுக்கு போயிடலாம். ஒருத்தர்கிட்ட வாடகத்துக்கான ரீசன் இருந்துச்சுன்னா அவங்களால எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும்னு சொல்லுவான். இப்ப ஏன் எப்படின்ற கேள்வி மட்டும் மிச்சம் இருக்குன்னு சொல்லுவா. அந்த கேள்விக்கான பதில தான் இப்ப நம்ம தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுவான். அஃபான் சாடிய பக்கத்தாக வந்திருப்பா. இந்த லெட்டர்லாம் வந்துச்சுன்னு உனக்கு எப்ப தெரியும்? எனக்கு பாரு, என்னோட கையால இந்த லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். என்னோட ஆளுங்க எனக்கு உதவி பண்ணாங்கன்னு சொல்லுவான். கடஸ்டர் ஆபீஸ்ல உள்ள யாரையாவது உனக்கு தெரியுமா? எனக்கு பாரு, கோல்டு, கிரிப்டோ, கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றதுலதான் நாங்க ரொம்ப கவனமா இருப்போம்னு சொல்லிட்டு முட்டி போட்டுட்டு பேசுவோம். மாஸ்டர் நீங்க எனக்கு ஏதாவது ஆர்டர் கொடுக்கணும்னா கொடுங்க, நான் உங்களோட சர்வெண்டா அதை செய்யறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லுவான். நீ ஸ்மார்ட்டான பையன், அதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா எல்லாரோட மைண்ட்லயும் எப்போது ஒரு முறை ஓட்டை ஏற்படுத்தான வாய்ப்பு இருக்கு. அஃபான் குரான் கோர்ஸ் நடக்கிற இடத்த நீ முன்னாடியே வாங்கி நான் உன்னோட வீட்டுக்கு வரணும்னு எனக்காக வெயிட் பண்ணி எனக்கு பாரு. மாஸ்டர் என்னோட குடும்பத்தோட வேற பாருங்க, ரொம்ப வருஷமா இந்த இடத்துல அவங்க சர்வெண்டா இருந்திருக்காங்க. வேற ஒருத்தவங்க பண்ண பாவத்தை இன்னொருத்தவங்க மேல பிளேம் பண்றது ரொம்ப ஈஸி. என்னோட அப்பாவோட ரத்தம் தான் என்னோட உடம்புல ஓடுது. வாழ்க்கை மொத்தமும் இந்த இடத்துல சர்வெண்டா இருக்கணும்ன்றதுதான் என்னோட கனவு. நீங்க இந்த இடத்துல குரான் கோர்ஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னோட அம்மா கிட்ட இதை பத்தி சொன்னேன். நான் உங்களுக்கு மெச்ச ஆகணும்னு நினைச்சேன், மத்தபடி நான் வேற எதையும் நினைக்கலன்னு சொல்லுவான். மேல வந்து உட்காருன்னு ரியாக்ஷன் கொடுப்பாரு. உடனே உட்காந்துட்டு பேச ஆரம்பிப்பான். மாஸ்டர் உங்களுக்கும் பக்கத்துல உட்கார்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏழைங்களுக்கு உதவி பண்றதும் பணத்தை மத்தவங்களுக்கு செலவு பண்றதும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த இடத்துக்காக நான் என்னோட ரத்தத்தையும் சதையும் கொடுக்கறது தயாரா இருக்கேன். நீங்க என்கிட்ட சொன்ன மட்டும் போதும், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஓகே எடுப்பா, இந்த இடமே சதையால தான் உருவாகிருக்கு. நீ இப்படி எல்லாம் பேசி என்ன ரொம்ப டயர்ட் ஆகிட்ட. மனுஷனோட தலைக்குள்ள எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப வலிக்குது. நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், ஆனா நீ என்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிடுவாரு. ஓகே மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. கேள்வி கேட்காம பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். உண்மையாவே உங்களை என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்குன்னு உங்களோட பையன் என்கிட்ட சொல்லுங்க. நினைப்பான். பாருப்பா, என்கிட்ட நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்னோட வாழ்க்கையவே உன்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பேன். நீ கிரேட்டான பையன், இதுக்கப்புறமா நீ கிரேட்டான பையனா இருப்பேன்னு சொல்லிட்டு இவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பேசுவாரு. என்னோட விருப்பத்தை பத்தியும் ஆசையை பத்தியும் எழுத சொன்னா முதல் வார்த்தை நான் சுனேட்டை பத்தி தான் எழுதுவேன். ஆனா என்னோட அப்பா அவரோட இடத்த என்கிட்ட கொடுத்ததுல சுனேட்டுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவன் என்கிட்ட கேள்வி கேட்கறான். எனக்கு சுனேட்டு நினைச்சு கவலையா இருக்கு. அல்லாவோட சர்வெண்ட் யாருமே நான் எப்படி இருக்கேன்னு என்கிட்ட கேட்டது கிடையாது. அவங்க எல்லாரும் பேசுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே சொல்லுவாரு. மாஸ்டர் என்னோட பர்சனாலிட்டியில ரொம்ப முக்கியமானது இன்னோவேட்டிவ்னு சொல்லுவான். என்னது இன்னோவேட்டிவா? அப்படின்னா என்ன நினைப்பாரு? அதாவது நான் ஒரு இன்னோவேட்டர். கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறத விட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதா நல்லதுன்னு நான் நினைப்பேன். அவங்க கிட்ட ஹானஸ்டா சொல்றேன், உங்களோட அப்பா கடந்த காலத்தை சேர்ந்தவர், நீங்க தான் எதிர்காலம்.
உங்களோட அப்பாவுக்கு உடம்பு சரியாகி நல்லபடியா வாடுறதுக்கு அல்லாதான் உதவி செய்யணும். ஜுனைட் நல்லவன் தான், ஆனா அவனோட மைண்டு தான் சரியில்லை. ஜுனைட் அவனோட தாத்தாவை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கட்டும், அவர்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கட்டும், அப்புறம் என்ன ஆகும்னு கேட்பான். அவன் என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டானா என்ன ஆகும், நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. மாஸ்டர் முஷிட்டோட இடத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும், அது நீங்களா தான் இருக்கணும். காலியா இருக்கிற சம்மதி என்கிட்ட கட்டி நீ போயிட்டு அதுல படுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் போயிட்டு உடனே படுத்துருவேன். எப்பவுமே நம்ம கைண்டா நடந்துக்கிறோன்னு அல்லா சொல்லியிருக்காருன்னு நீங்க தானே சொல்லுங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லுவான். பாருமா, இதுக்கு மேலேயே என்னால அமைதியா இருக்க முடியாது, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க தான் கேஸ் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும், ப்ராசிக்யூட்டர் தான் என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒன்னும் வருத்தப்படல, நீங்க பயப்படாதீங்க. சுனேட் இப்படி பண்ணிட்டான்னு நினைச்சுதானே நீங்க இப்படி பண்ணீங்க. சுனேட் அவனோட அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டான், அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். சுனேட்டுக்கு நான் உதவி பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க, இங்க உள்ள பொண்ணுங்களையாவது நான் காப்பாத்துறேன். நான் படிக்கணும்ன்றதாக நீங்களும் நானும் எத்தனை முறை நெருப்புல நடந்து வந்திருக்கோம். அந்த பொண்ணுங்களுக்கு உதவி பண்றதுக்கு என்ன விடுங்கம்மா, அவங்க நிம்மதியா வாழட்டும், அதுக்காக நான் நெருப்புல எரியறதுக்கு கூட தயாரா இருக்குன்னு சொல்லுவா. பாருடா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நெருப்புல எரிய போறேன்னு சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்? சுனேட் அவனோட அம்மாவை நினைச்சு வருத்தப்படுற மாதிரியே நான் என்னோட பொண்ணை நினைச்சு வருத்தப்படுறேன்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் அந்த பொண்ணுங்களை நினைச்சு வருத்தப்படுறேன். சுனேட் என்னை விட்டுட்டு போனாலும் என்ன டிவோர்ஸ் பண்ணாலும் அதை நினைச்சு நான் துளியளவு கூட கவலைப்பட மாட்டேன், இந்த பொண்ணுங்களை நினைச்சுதான் கவலைப்படுவேன். அம்மா, இப்ப கூட நான் என்ன சொல்றேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையானுப்பா. செனிப், நீ என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்க, இப்படிலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் அம்மா, சாட்டி உங்களை வர சொன்னாருன்னு ஒருத்த வந்து சொல்லுவான், உடனே இங்கிருந்து போயிடுவா. நெருப்புல எரிய போறேன்னு சொல்றா, இது மாதிரி வார்த்தையெல்லாம் இவ இங்கிருந்து கண்டுபிடிச்சான்னு கேட்பாங்க. எஸ்ரா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு லெவன் சொல்றாரு. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, அதை பத்தி தானே கேட்க வந்தீங்கன்னு கேட்பா. இல்ல, நான் வேற ஒரு விஷயத்த பத்தி கேட்கறதா தான் வந்தேன், இந்த பேப்பர்ல உள்ள எல்லாத்தையும் நீ கலெக்ட் பண்றேன்னு கேட்பாரு. டாக்டர், இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா மிஸ்ஸஸ் வெஸ்டிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்பா. இதை பத்திலாம் யோசிக்காத, சீக்கிரமா இதை பண்ணிட்டு சேன் வந்துட்டானு கேட்பாரு. இப்பதான் வந்தா உங்களுக்காக உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவா. ரெக்கார்ட்ல இவனோட பேரை சேர்க்காதுன்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. சேன் அமைதியா உட்காந்துருப்பா. நன்றிப்பா, நீங்க வரணும்னு நல்ல முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லுவாரு. உண்மையாவே எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்பான். சேன், இது உனக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பு, நீ ஓவரா டோஸ் எடுத்துக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ இதை பண்றது நல்லது. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிறதுக்கு முன்னால உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இது. ஜென்ரலா சொல்லணும்னா நீ பண்ண எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இது. என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீ டேஞ்சர்ல எடுத்து விட்டுட்ட, இல்லைன்னா நான் உங்ககிட்ட பொறுமையா உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க சொல்றது சரிதான், மத்த அப்பாக்கள் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. என்னதான் எனக்கு அப்பா இல்லைனாலும் நீங்க சொல்றது சரிதான், எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்பான். இங்க வந்தேன்னு யாருக்கு தெரியாது, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கன்னு யாருக்கும் தெரியாது, சிஸ்டம்ல உன்னோட பேர் இருக்காது, அதனால பயப்படாத. ஆனா நீ பெட்டர் ஆகிறதுக்காக நீ எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்றாரு. ஓகே, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன். அப்ப மீரான்னு கேட்பான். சேன் போட் கரைக்கிட்ட போயிடுச்சு, நீ அவன் மேல வேல்யூ வச்சிருந்தேனா இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை பத்தி பேசாத. இப்போ உனக்கு அடிக்ஷன் டெஸ்ட், இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, அப்புறம் நீ வார்டுக்கு போயிடலாம். யாரும் உன்னை நோட்டீஸ் பண்ற மாதிரி நடந்துக்காத, உனக்கு ஏதாவது தேவைப்படுச்சு நான் எஸ்ரா கிட்ட கேளு. இதுதான் உன்னோட வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நாள், இதுக்கப்புறம் நீ பெட்டர் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு கை கொடுப்பாரு. லெவன் தனக்காக இந்த அளவுக்கு பண்றதெல்லாம் பார்க்கும்போது சேனுக்கு ஹாப்பியா இருக்கும், நன்றி சொல்லுவான். செனிப், கஷ்டம் கேம் அழிச்சிரும், உன்னோட அம்மா அப்பா 2 பேரும் இதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன், இதுக்கப்புறம் நீயும் சுனைடும் ஒன்னா இருக்க கூடாது, அவங்க நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதுக்காக நம்ம என்ன பண்றது, சும்மாவா இருக்க முடியும், நம்ம ப்ரே பண்ணணும், இந்த இடம் திரும்பவும் தலை நிமிர்ந்து நிக்கணும், அதுக்கு நாங்க சொல்ற எல்லாத்தையும் நீ பண்ணணும், நான் சொல்றதை நீ கேப்பியான்னு கேட்பாரு. சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன்னு சொல்லுவா. ஆரிஃபை கூப்பிட்டாரு, கொஞ்ச நேரத்துல உள்ள வருவான். ஆரிஃப் உன்னை வீட்டுல கூட்டிட்டு போய் விடுவான், நான் சொன்ன வார்த்தை எதையும் மறந்துடாத, அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஆரிஃப் விலிவர்ஸ் கிட்ட சொல்லி என்னோட அப்பாவுக்கு நான் மருந்து ரெடி பண்ண சொல்லு, மருந்து ரெடி ஆனதும் பஷ்ரி மென்ஷனுக்கு எடுத்துருப்போ, கொஞ்சமாவது சுறுசுறுப்பா இருந்து சொல்லாரு. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் சரியா அவங்க நல்லதுதான் பண்ணிருக்காங்க, அவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னா நம்மள இந்த கதவை விட்டு தூக்கி வச்சிருப்பாங்க. அஃபான் என்கிட்ட ஒன்று சொன்னா, ஆமா நீ எதுக்காக இன்னும் கவர் பண்ணிருக்கேன்னு கேட்பாரு. இப்பதான் நான் ப்ரே பண்ணி முடிச்சேன், அதனாலதான் இன்னும் கவர் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. மரியம் உன்னை இங்க இருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வேற யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதை பத்தி. உன்னோட பொண்ணை நீ உன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்க, அவ பண்ற எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இங்க பாரு, நான் உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லன்னா இங்க ஏதாவது கழுத கத்திட்டு இருக்கா, என்ன அவமானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, உன்னோட பொண்ணை நினைச்சு நீ கவலைப்பட மாட்டேங்கிற, இன்னொருத்தவங்களோட தத்தெடுத்த பொண்ணை நினைச்சு நீ கவலைப்படுறியான்னு கேட்பாரு. மீரா பத்தி கிச்சன்ல இருக்கும்போது தானே சொல்லிட்டு இருந்தோம், கண்டிப்பா நதிர் தான் விட்டு கேட்டுட்டு இவர்கிட்ட சொல்லிருப்பான்னு புரிஞ்சுக்குவாங்க. மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு விட்டு கேட்டிருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட மனசுல எல்லாம் என்னோட தப்பு தான், போயும் போயும் உனக்கு இருக்க குணத்தை கட்டுறேன் என்ன திட்டுவாங்க. நயம் எந்திரிக்கலான்னு பாப்பாரு. அடுத்து அவர்கிட்ட பேசுவாங்க. என்ன பாருங்க, என்னோட அல்லா ஒருத்தர் மட்டும்தான், எனக்கு அவர் ஒரே ஒரு பாதையை மட்டும்தான் கட்டியிருக்காரு, நான் சத்தியமா சொல்றேன், அந்த குழந்தைய பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். யாராவது ஒருத்தருக்கு இந்த கதையை பத்தி தெரிஞ்சாலும் நான் அல்லா மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், அடுத்து வாழ்க்கை மொத்தமும் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவாங்க. யாராவது தன்னை ஃபாலோ பண்றாங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு சின்னடோட வீட்டுக்கு வந்து கதவு தட்டுவா. சின்னட் கதவு திறந்ததும் 40 பேர் உன்னை அமைதியா இருக்க சொல்லி சொன்னாங்களான்னு கேட்பான். உன்னோட தாத்தாவை கண்டுபிடிக்கணும்னு நீ தானே என்கிட்ட சொன்ன, இன்னைக்கு சாடி கூட என்கிட்ட சில விஷயங்களை சொன்னாரு, அப்ப எதிர்ச்சியா அவர் உன்னோட தாத்தாவை பத்தி பேசிட்டு இருக்கிறத கேட்ட உன்னோட தாத்தா பாஷ்ரி மென்ஷன்ல தான் இருக்காருன்னு சொல்லுவா. அதனாலதான் அவங்க சுத்தமான காத்த சுவாசிக்கிறத பத்தி பேசிருப்பாங்க போலன்னு சொல்லுவான். வெளிவர்ஸ் மருந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மருந்தை உன்னோட தாத்தா கிட்ட எடுத்துட்டு போக போறாங்கன்னு சொல்லுவா. மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து
இருந்து அல்லாதான் உன்னை பாதுகாக்கணும் ஆமான்னு சொல்லிட்டு திரும்பவும் பாக்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவா. நான் என்ன தேடிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டுட்டு ஓபன் பண்ணி பார்ப்பான். உள்ள போன் இருக்கும். தான் ஒரு வார்த்தை கிட்ட சொல்லாம தான் என்ன நினைக்கிறேன்னு செனிப் புரிஞ்சுக்கிட்டதை நினைக்கும் போது இவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். திரும்பி பார்ப்பான். செனிப் சிரிச்சிட்டு இருப்பா. டாக்டர் லெவன்ட் அந்த சொன்னேன் பேசுறேன். உண்மையாவே தாத்தாக்கு உடம்பு சரியில்லை போல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டாக்டர் நீங்க மட்டும் தான். நீங்க என்கிட்ட வரீங்களா? நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு செனிப்பை திரும்பி பார்ப்பான். இவ்வளவு நிறைய உன பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பா. இப்ப சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிடுவா. அப்பா நீ சொன்னது சரிதான். செனிப் சென்னட் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்ப அவன் என்னோட அப்பாவை தேடி போய்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. எல்லாம் சரியா நடந்தா சந்தோஷம் தான். என்னோட ஆளுங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். நாம இந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனா அல்லா நமக்கு உதவி பண்ணுவாருன்னு சொல்லுவாரு. பாருங்க சரியான நேரத்துக்கு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். நேரம் பண மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது சரியா தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிதான் ஆகணும். இந்த விஷயத்த ரொம்ப நாளைக்கு இருக்காம இருக்கதான் நல்லது. நான் என்னோட விருப்பத்தை சொன்னா அவ்வளவுதான்னு சொல்லுவான். சாடிக்கு அஃபானை இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். தோல்ல தட்டி கொடுத்துட்டு போவாரு. அஃபானும் கூட போயிடுவான். அஃபான் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஆரிஃப்க்கு சந்தேகமா இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட கண்ணை பார்க்கும்போது ரத்தம் தான் எனக்கு தெரியுது. யாரோட கையில ரத்தம் பட போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவான். இவனோட தாத்தா கிட்ட எதை பத்தி பேச போறேன்னு கேட்பாரு. அவர் எடுத்த முடிவை பத்தி தான் பேச போறேன்னு சொல்லுவான். சரி பாப்பா, சாடி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்பாரு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தனக்கான இடத்த பிடிக்கணும்ன்றதுக்காக மனுஷங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவான். அப்ப உனக்காக ஒரு இடம் எடுக்கணும்னு நீ நினைக்கலையான்னு கேட்பாரு. வயலன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கான இடத்த நான் பிடிக்கணும்னு நினைக்கலன்னு சொல்லுவான். சரி உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? இது எல்லாத்தையும் உன்னால மாத்த முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. தியேட்டிக்கலா பார்த்தோம்னா இது எல்லாமே இங்கிருந்து ஆரம்பிச்சது என்னோட தாத்தாவை சமாதானப்படுத்த போய் அவரோட இடம் தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற அளவு ஆகிடுச்சுன்னு சொல்லுவான். என்னோட அப்பா உன்னோட தாத்தாவை மீட் பண்ணப்ப இது எல்லாமே ஆரம்பிச்சுதான்னு கேட்பாரு. மிஸ்ஸஸ் மெரியமோட விஷயத்துல என்னோட தாத்தா எடுத்த முடிவு அவங்க யாருக்குமே பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா அந்த விஷயத்தால பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போறதில்ல. இருந்தாலும் மத்த பிலிவர்ஸ் இதனால கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களோன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லுவான். அத்தாரிட்டி ரெண்டா பிரியும் போது எல்லாரும் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப என்னோட சித்தப்பா அவர்கிட்ட இருக்கிற பொம்மையை இழக்க போறாருன்னு சொல்லுவான். அப்ப நீ சாடி கூட ஐயா நம்பலையா? அவர் உன்னோட தாத்தாவை தப்பா ஏதாவது பண்ணிருப்பாரோன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பாரு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அப்ப அவர் அந்த அளவுக்கு பண்ணுவாரான்னு கேட்பாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னல, பிலிவர்ஸ் எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டா என்ன ஆகும்னு கேட்பான். சொன்னேட் அப்புறம் எதுக்காக நீ இது எல்லாத்தையும் நினைச்சு டென்ஷன் ஆகுறேன்னு கேட்பாரு. உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவான். உன்னால தாங்கிக்க முடியாத அளவுக்கு சுமையா நீ திரும்பவும் ஏத்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப நீ என்ன பண்ண போற? சாடி கூட ஐயோட இடத்த நீ எடுத்துக்கிட்டு இந்த இடத்த பாத்துக்க போறியான்னு கேட்பாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? மிஸ்ஸஸ் மரியம் மாதிரியே நானும் மன்னிச்சு விடணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான். என்ன பண்ணுமோ அதை பண்ணித்தான் ஆகணும். சட்டப்படிதான் நடந்துக்கிறோம். மரிய மாதிரி இருக்கிறவங்க சட்டம் பக்கம் திரும்பினாங்கன்னா நை மாதிரி ஆளுங்கெல்லாம் நடுங்கி போயிடுவாங்கன்னு சொல்றாரு. நீங்க என்ன கனவு காட்டுறவன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க வேற ஏதோ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பான். உண்மைதான், ரெண்டு பக்கமும் வேற வேறதான். ஆனா அவங்களுக்கு சட்டத்தை பத்தி சுத்தமாவே தெரியலையா? அது எப்படின்னு கேட்பாரு. எல்லா மனுஷங்க கூட இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால அவங்க இந்த சட்டத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. மனுஷங்களை பக்கத்துல இருக்க வைக்கிறதாக உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒய்ஷோவோட கதையை பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பான். தெரியும்பா, அந்த கதையை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றாரு. அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை பத்தி பாத்திருக்கீங்களா? தான் இருக்கிற இடத்த தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான்னு சொல்லுவான். சொன்னேட் அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். மனுஷங்க ரொம்ப மோசமானவங்க, அதை நீ மறந்துடாதுன்னு சொல்றாரு. சீஃப் போன்ல பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவாரு. சீஃப் லெவன்ட் என்ன பண்ணாலும் அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னீங்களோ, ஒரு பையனை 119வது இடத்துல அவர் வச்சிருக்காரு. சின்ன பையன் தான். அவனோட கேஸ பத்தி டேட்டா பேஸ்ல என்ட்ரு ஆகலன்னு சொல்லுவான். எஸ்ரா லெவன்ட்டுக்கு கால் பண்ணி பேசுவா. குலசையோட ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ண ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டோட அட்ரஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லுவா. பக்கத்துல சின்ன இருக்கதால இவரால ஃப்ரீயா பேச முடியாது. ஓகே நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் கிட்ட பேசுறேன்னு சொல்லுவாரு. ஓகே நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு ஈவினிங் அவரோட வீட்டுல உங்களுக்காக வெயிட் பண்ணுவாருன்னு சொல்லுவா. ஓகே நான் ஃப்ரீ ஆனது அங்க போறேன், நீ எனக்கு அட்ரஸ் அனுப்பிவிட்டுன்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவா. இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்தது எனக்காக மட்டும் தானே நான் நினைச்சேன்னு சொல்லுவான். ஒரு பேஷண்டால வெளில போக முடியல, அதனாலதான் நான் நேர்ல போயிட்டு பார்க்க போறேன்னு சொல்லுவாரு. சேன் ரூம்குள்ளேயே நடந்துட்டு இருப்பான். அங்க உள்ள போஸ்டர் எழுதிருக்கதை படிப்பான். நல்ல நாட்கள் வந்துட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் வரப்போகுது சரியா? இந்த போஸ்டர்ல போட்டிருக்க மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். சீஃப் இவனை பக்கத்தாக வருவாரு. எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நல்ல பையன், அல்லதான் உனக்கு உதவி பண்ண. இந்த ரிப்போர்ட்ல உனக்கு 19 வயசுன்னு போட்டிருக்க, ஆனா நீ பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனா தெரியுறேன்னு கேட்பாரு. டாக்டர் லெவன்ட் உங்களை அனுப்புனாரான்னு கேட்பான். அப்படின்னு சொல்லலாம். உன்னோட பேர் என்னன்னு கேட்பாரு. கண்டிப்பா என்னோட பேர் இதுல எழுதிருக்குமே, ஏன் எழுதலையான்னு கேட்பான். எழுதிருக்கப்பா, இருந்தாலும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்க கூடாதுன்றதாக நாங்க ஒரு முறை ஐடியா செக் பண்ணுவோம். ஒருவேளை இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு அர்த்தம்னு சொல்லுவாரு. ஐடி கார்டு எடுத்துட்டு வரல, மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துடுன்னு சொல்லுவான். உண்மையா சொல்ற, அப்ப நான் லெவன் கிட்ட இதை பத்தி பேசுறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவாரு. அச்சோ போச்சு, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். ஆரிஃப் சுனேட்டுக்கு கால் பண்ணுவான். சுனேட் அட்டென்ட் பண்ணதுமே சொல்ல ஆரிஃப்னு கேட்பான். அவன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், இப்ப மட்டும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா பெரிய பாவத்தை என்னோட தோல்ல சுமக்கிற மாதிரி ஆகிடும். ஒருவேளை நான் பண்றது சரியா இருந்துச்சுன்னா அல்லா கெட்ட சக்தி கிட்ட இருந்து என்ன பாதுகாப்பாரு. உன்னோட தாத்தாவை பத்தி தான் சொல்ல போறேன். நீ போற இடத்துல உன்னோட தாத்தா இருக்க மாட்டாரு, நீ தப்பான இடத்துக்கு போய்கிட்டு இருக்க. இப்போ உன்னோட தாத்தா ஸ்வாட்ஸ்மேன்ல தான் இருக்காருன்னு சொல்லுவான். ஆரிஃப் போய் சொன்னா நரகத்துக்கு தான் போவாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்பான். இப்ப நான் இருக்கிற இடத்து மேல சத்தியமா சொல்றேன், நான் பொய் சொல்லலன்னு சொல்லுவான். லெவன் கிட்ட சிக்னல்
கொடுப்பான், காரை திருப்பிடுவாரு. அஃபான் டிரைவர் கிட்ட கரெக்டான அட்ரஸ் தானே கொடுத்துருக்கேன்னு கேட்பாரு. சரியான அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட இன்னும் எவ்வளவு நேரத்துல அங்க போவோம்னு செக் பண்ணணும்னு சொல்லுவாரு. சடனா கார் நிக்கவும் ஷக் ஆயிடுவான். என்னாச்சுன்னு கேட்பான். ஒரு சின்ன பையன் குறுக்க வந்துட்டா, மத்தபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவான். என்னப்பா ஆரம்பமே இப்படி இருக்கேன்னு சாடி ஷக் ஆகி பாப்பாரு. மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். ஆரிஃபிற்குள்ள பக்கத்தாக வருவான். நான் ஒண்ணு பண்ணிட்டேன்னு சொல்லுவான். உன்னோட முகத்தை பார்த்தாலே நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன்னு நல்லாவே புரியுது. சாடி கூட பத்தி தானே பேச போற, சொல்லுன்னு கேட்பா. நம்மளோட முர்ஷிட் அவரோட இடத்த இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா சுனைட் கிட்ட தான் கொடுப்பாரு. அது எனக்கு இப்பதான் புரியுது. நான் நடந்த எல்லாத்தையும் பார்த்தேன். சுனைடுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவரும் அஃபானும் சேர்ந்து முர்ஷிட்டை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. என்னையும் சிரிப்பையும் பயன்படுத்தி சுனைட தப்பான இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அஃபான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். சாடி கூட அவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கிறாரு. நான் சுனைட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சுமையை நான் சுமக்க போறது இல்லைன்னு சொல்லுவான். அரிஃப் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ரொம்ப சரியான விஷயத்த பண்ணிருக்க. சரி, எதுக்காக அவங்க சுனைட தூரமா அனுப்பணும்னு நினைக்கிறாங்கன்னு கேப்பா. அவங்க ரெண்டு பேரோட கண்ணுல ரத்தம் தான் தெரிஞ்சது. ஆனா வார்த்தையெல்லாம் அவங்க எதுவும் சொல்லல. டீச்சர் மேடம் எழுதிக்கோங்க. ஆரிஃப் அவனோட கண்ணை திறந்துட்டான். பொறுமையா யாரோ அவனோட ஃப்ரெண்டுன்னு புரிஞ்சுக்கிட்டான்னு எழுதுன்னு சொல்லுவான். என்னாச்சு, நல்ல விஷயம் தானே, எதுக்காக நீ இவ்வளவு ஃபர்ஸ்டா வரணும் ஹொரசர் கேட்பாங்க. சாடியை பார்க்கலான்ட்டு போனா ஆனா அவர் அங்க இல்லன்னு சொல்லுவாங்க. ஹஸ்னா சில நேரத்துல ஒண்ணு கூட தான் கண்டுபிடிக்க முடியல, அதுக்காக என்ன பண்ண முடியும். சாடி அவரோட அப்பாவை பாக்குறதுக்காக அஃபான் கூட போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அக்கா, நீங்க தானே முர்ஷித் கொடுத்த லெட்டரை எரிச்சிங்க. இப்ப எதுக்காக சாடி அவரை தேடி போய்கிட்டு இருக்காரு. என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. சாடி இப்ப அவரோட பதவியை ஏத்துக்கணும், அதுக்கு பதிலா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்பாங்க. நீ யாரையாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சினா அவரை மட்டும் ஃபாலோ பண்ணு, வேற எதை பத்தியும் யோசிக்காத. அவரோட ஹஸ்பண்ட் அதே சமயத்துல இப்ப அவர் முர்ஷிட்டா ஆக போறாரு. அவர் கூடிய சீக்கிரம் பதவி ஏத்துக்க போறாரு. எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீ எதை நினைச்சு கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன நீ உள்ள போனதுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகாம அமைதியா இருக்கணும்னு சொல்லுவாரு. ஒருவேளை நம்ம அல்லாவை நம்பலன்னா என்ன ஆகும். அல்லா நமக்கு சரியான பாதையை காட்டியிருக்காரு. அல்லா ஆரிஃப்க்கு சரியான பாதையை கட்டி நமக்கு உதவி பண்ணிருக்காருன்னு சொல்லுவான். அடுத்து கடகடன்னு போயிட்டு கதவை தட்டுவான். ஒருத்தர் வந்து கதவை திறப்பாரு. அஃபானா பார்த்ததுமே என்னோட சித்தப்பா எங்கன்னு கேட்டுட்டு கதவை திறக்கலான்னு போவான். சித்தப்பா வெளில வருவாரு. தள்ளி போங்க, என்னோட தாத்தா என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு நான் அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவான். அவரை பார்க்க முடியாதுன்னு நான் அவன்கிட்ட எத்தனை முறை சொல்றது, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, திரும்ப திரும்ப இப்படி வந்துட்டு இருக்கேன் பாரு. சாடிகுடாயி, உங்களால என்ன ஏமாத்த முடியாது. உங்களுக்கும் பக்கத்துல இருக்கிற இந்த பூச்சி சொல்றதெல்லாம் கேட்டு ஏமாந்துடாதீங்க, தள்ளி போங்கன்னு சொல்லுவான். சொன்ன நீ அப்படி நினைக்கிறியா, உள்ள போயிட்டு நீயே அவர்கிட்ட கேளுன்னு சொல்றாரு. ஃபைனலி உங்களோட கேம் முடிவுக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு உள்ள போவான். வேற உனக்கு பிடிக்குன்னு தான் நான் இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண, ஆனா உனக்கு இது மாதிரி சாப்பாடு கொடுக்கறதுல எனக்கு சுத்தமாவே விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களால சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியுமான்னு கேப்பா. எனக்கு தெரியல, ஆனா ஜெயில உள்ள சாப்பாடை விட ஹாஸ்பிட்டல் உள்ள சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. வேணாமா, எனக்கு இப்போதைக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணலன்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நீ உன்னோட ஃப்ரெண்டையும் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க சீரியஸா சொல்றீங்களான்னு கேப்பா. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ என்கிட்ட கேட்டா மட்டும் போதும், அதுக்கு பதிலா என்ன கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, இந்த நிமிஷம் நீங்க மட்டும்தான் என்னோட ஃபேவரட்னு சொல்லுவா. போய்க்காரி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, நீ சீக்கிரமா ரெடி ஆகுன்னு நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இந்த சாப்பாடை நான் உன்னோட அப்பா கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. நீங்க சுனைடுக்கு ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாரு. ஒருவேளை நீங்க எங்களை ஏமாத்துறனா இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு பாரு. சரி, நான் தான் பண்ணேன்னு வச்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அதனால எந்த ஒரு டிஃபரன்ஸும் ஏற்படுற மாதிரி எனக்கு தோணலன்னு சொல்றாரு. டாக்டர், எங்களுக்குமே அதனால எந்த ஒரு டிஃபரன்ஸும் ஏற்பட போறது இல்ல. ஹானஸ்டா சொல்லணும்னா இப்ப நாங்க உள்ள இல்ல வெளில இருக்கோம். எங்களோட எதிரிங்களை நாங்க வெடிக்க வைக்க போறோம்னு சொல்றாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதை நினைச்சு எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி லெவன் ரியாக்ஷன் கொடுப்பாரு. சின்னடியில வந்ததுமே ஒரு மாதிரி ஷாக்ல இருப்பான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நடந்து வருவான். சின்னடி உன்னோட கேள்விக்கான பதில் உனக்கு கிடைச்சிருச்சான்னு கேட்பாரு. தாத்தாவோட இடத்துக்கு இதுக்கப்புறம் நீங்க தான் ஓனர்னு தாத்தா என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லுவான். சாடிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கிட்ட சேர்ல உட்காந்துட்டு கையை நீட்டுவாரு. லெவன்டால இதெல்லாம் நம்பவே முடியாது. சின்னடியை பார்த்துட்டு இருப்பாரு. அஃபான் சாடி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சின்னடியே ஒரு மாதிரி பார்ப்பான். சின்னடி சரியான நேரம் வரும்போது நீ என்னோட கையில கிஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. சின்னடிக்கு பயங்கரமா கோவம் வரும். எதுவும் பேசாம இங்க இருந்து போயிடுவான். கூடவே லெவன்ட்டும் போயிடுவாரு. மாஸ்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்பான். பாருப்பா, அவர்கிட்ட போயிட்டு நான் என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன், என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். சின்னடி சனிப்பும் கணவன் மனைவியா இல்லைன்னு என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட சின்னடிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு தெரியும். அவரால் என்ன பண்ண முடியும். உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தைகிட்ட கடமையை கொடுக்க முடியும். இந்த பதவி என்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு சமானு கேட்பாரு. அவன் 110 ரூம்ல இருக்கான். இதை பத்தி யாருக்கும் தெரியாது, அதனால பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எஸ்ரா, நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நாங்க சேனை பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போயிடுவோம்னு சொல்லுவாங்க. ரூம்குள்ள சேன் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. சேன் இங்கன்னு மிரா கேப்பா. அதிகப்படியான பெருந்தன்மையும் அதிகப்படியான மன்னிக்கிற குணமும் அல்லா கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்னாவை பார்ப்பாரு. அவங்களால உங்களை டார்ச்சர் பண்ண மட்டும்தான் முடியும், உங்களை காயப்படுத்த முடியாது. அவங்க கூட அவங்க சண்டை போடணும்னு நினைச்சா கூட உங்களை பார்த்ததுமே அவங்க திரும்பி ஓடிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. சின்னடி உங்ககிட்ட நேர்மையா நடந்துக்கல, இதுக்கப்புறமாவது அவன் நேர்மையா நடந்துக்குவான்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட 2 பவர் இருக்கா என்ன, அவனால தண்ணியை சூட் பண்ண முடியுமா, இல்லனா நெருப்புல அவனால தண்ணியை ஊத்த முடியுமா. என்ன நடந்தாலும் சரி, கடைசியா அவன் என்கிட்ட விசுவாசத்தை கட்டுவான். அவன் அவனோட சித்தப்பா கிட்ட வருவான். இப்ப முஷிட்டா இருக்கிற என்னோட கையில அவன் கிஸ் பண்ணுவான்னு சொல்றாரு. இந்த மணி சரியான கைகளுக்கு போறதுக்காக ரொம்ப வருஷமா காத்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான பெருந்தன்மையும் அதிகப்படியான மன்னிக்கிற குணமும் அல்லா கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த மூமெண்ட் நினைச்சு நான் கனவு காணலன்னு சொன்னா நான் போய் சொல்றேன்னு
தான் அர்த்தம். ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் இந்த ரோசரியை பத்தி மறந்துட்டேன். ஆனா நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. என்னமா சாப்பிட்டியா? நம்ம எந்த இடத்துல சாப்பிடுறோமோ எந்த இடத்துல தண்ணி குடிக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா தூங்க முடியும். இல்லைன்னா நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. நான் சொல்றது சரியா பிர்குல்? குறிப்பா படிச்சு போன நீனும் உனக்கு புரியுதான்னு கேட்பாங்க. பிர்குலுக்கு எங்க கிட்ட பேசுறதுல விருப்பமே இருக்காது. உங்களோட விருப்பத்தோட நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லுவா. பாரு, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணாதான் நான் உன்னோட அம்மா மாதிரி அட்வைஸ் பண்றேன், பார்த்து நடந்துக்கொண்டு சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் அம்மா காலிப் சத்தியம் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேப்பா. அந்த மாதிரி நீ ஆகக்கூடாதுன்னு சொல்றேன், நீ ஏமாத்துக்காரியா ஆகிடாத. ஷொனேட் முஷிட்டோட கையில வந்து கிஸ் பண்ணுவான். நீ உன்னோட அறிவை வளர்க்கறதுல மட்டும் ஆர்வத்தை கட்டு, மத்த இதையும் நீ கண்டுக்காத, இப்ப போன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வரிசையா வந்து சாடியோட கையில கிஸ் பண்ணிட்டு சாடி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இந்த இடத்துக்கு 2 பவர்லாம் கிடையாது, இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஷொனேட் கண்டிப்பா சரியான நேரத்துக்கு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவான், நீங்க எதை நினைச்சு கவலைப்பட வேணாம்னு சொல்றாரு. சுனேடுக்கு என்னாச்சு? சுனேட் ஏன் இன்னும் இங்க வரல? சுனேட் இந்நேரம் இங்க வந்திருக்கணும். நாங்க எல்லாரும் சுனேடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுனேட் மட்டும் இல்லைன்னா இந்த இடமும் இருக்காது, நாங்களும் இங்க இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சுனேட்டை பத்தி பேசுறதை கேட்கும்போது சாடிக்கு பயங்கரமா கோவம் வரும். சுனேட் அவனோட வீட்டுல தான் இருப்பான், கையில ரோசரியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி யோசனையோட இருப்பான். நீங்க சொன்னது சரிதான், கல்யாணத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எந்த ஒரு டேமேஜும் நடக்காத அளவுக்கு நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுட்டேன். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எதிராக எனக்கு எந்த ஒரு ட்ரம் கார்டும் கிடைக்கல. ஆனா நீங்க என்ன விட்டு கொடுத்துறாதீங்க. செக்டில ஒரு விஷயம் நடந்திருக்கு, சாடி பதவி ஏத்துக்கிட்டாரு. ஆனா சுனைட் அவனோட விசுவாசத்தை காட்டல. அவங்க 2 பேரும் வச்சு நான் ஏதாவது கேம் விளையாடலாம், எனக்கு நீங்க இன்னொரு வாய்ப்பு கொடுங்க மிஸ்டர்னு கூப்பிட்டாரு. அப்புறம் தான் கால் கட் ஆயிடுச்சுன்னு தெரியும். திரும்பி பார்ப்பாரு, ஒரு சின்ன பையன் உட்காந்துருப்பான். என் கூட நீ விளையாடுறியான்னு கேட்பாரு. சரின்னு தலையாட்டுவான். ஒண்ணு கஞ்சி, நம்ம கேம் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்றாரு. அடுத்து இந்த பையன் தயத்தை விட்டுவான். இர்ஃபான் காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு. அறுக்காரு விழுந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா முடிவு சரியா இருக்கணும்னு சொல்லுவான். இவருக்கு தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு பேரண்ட்ஸ் இல்லையான்னு கேட்பாரு. சாடியா இருந்தாலும் சரி சுனைடா இருந்தாலும் சரி, நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கான ஓனர் மாறணும், அவ்வளவுதான்னு சொல்லுவான். எனக்கு விஷம் வச்சுட்டு எனக்கு பிறகு கேம் விளையாடுறதுக்காக வச்சிருந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுவான். இர்ஃபானால அடுத்து எதுவும் பேச முடியாது, கீழே விழுந்துருவாரு. கேம் ஓவர்னு சொல்லிட்டு காஃபி கப் எடுத்துட்டு போவான். இதுக்கப்புறம் நதீர் இங்க வரமாட்டாளான பிர்குல் கேப்பா. அவளோட வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரதாக போயிருக்கா. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போக மாட்டா, அவ ஒரு டிவில்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க, அவ ஏதாவது பண்ணலான்னு கேப்பா. லெவன்த்தோட பொண்ணு தத்தெடுத்த பொண்ணுன்னு நயம் கிட்ட அவ சொல்லிட்டா. அன்னைக்கு நான் அவளுக்கு உதவி பண்ண, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அத்த பொண்ணுங்க எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ணி கொடுத்து படிக்க சொன்னோம் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம்னு சொல்லுவா. பாருடா, அவங்க கிட்ட இருந்து டேப்லெட்டை நம்ம வாங்கி ஆக்கணும். இப்ப சாடி பதவி ஏத்துட்டாரு. ஒரு சார் இதுக்கப்புறம் யாரையும் கண்ணை திறக்க கூட விட மாட்டாங்க. நான் ஸ்கூல்ல பாக்குற வேலையை விட சொல்லி சாடி என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் வேலையை விட்டுட்டேன்னா பொண்ணுங்களால ஸ்கூல்ல சேரவும் முடியாது, எக்ஸாம் எழுதவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அத்தை, நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க. அந்த பொண்ணுங்க கிட்ட நான் அதிகப்படியான ஹோப்பு கொடுத்துட்டேன். தேவைப்பட்டா நான் சுனேட் கிட்ட பேசுறேன், இல்லன்னா வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவா. நீ சுனேட்டை பத்தி பேசுறது முதல்ல நிறுத்த. அவனால அவங்களுக்கு முன்னாடி வர முடியல, அவனால வேற என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க. அம்மா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க சொல்றது சுனேட் கேட்க மாட்டான்னு சொல்லுவா. கண்டிப்பா அவன் அவனோட சித்தப்பாக்கு முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்குவான். அவங்க கிட்ட 1000 முறை சொன்னேன், இங்க நிறைய ரூல்ஸ் இருக்கு, நீ மிஸ்ஸஸ் அம்மாவா ஆனாலும் உன்னால எதையும் மாத்த முடியாதுன்னு நான் அவங்க கிட்ட சொன்னா, ஆனா நான் சொல்றது நீ கேட்கலன்னு சொல்லுவாங்க. அம்மா, ஒரே ஒரு முறை அவங்கிட்ட என்ன பேச விடுங்க, ஒருவேளை அவனை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அதோட நான் விட்டுறேன்னு சொல்லுவா. பாருடா, பைத்தியகாரத்தனமா நைட் டைம்லாம் போய்கிட்டு இருக்காத, நீ சொல்றத அவன் இதுக்காக கேட்கணும்னு கேட்பாங்க. உங்களுக்கு தான் ரீசன் தெரியுமே, அதனால தானே நீங்க ப்ராசிக்யூட்டர்ட்ட போனீங்க. ப்ளீஸ்மா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறேன், அதுவும் எனக்காக கேட்கல, சுனைட் கிட்ட நான் போயிட்டு பேசுறேன், அவன் நான் சொல்றதை கேட்பான்னு சொல்லுவா. என்ன மீட் பண்றதுக்காக நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவாரு. சைக்காட்ரிஸ்ட் எதுக்காக என்ன மீட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு நான் ரொம்ப யோசிச்சேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு லொசோடுதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. ரிப்போர்ட்டை பார்த்ததுமே உங்களுக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு கேட்பாங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட், இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவாரு. இது ரொம்ப டார்க்கானது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை க்ளோஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மர்டரை பத்தி விசாரிக்கலையான்னு கேட்பாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு மட்டும்தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணை பத்தி சைக்காட்ரிஸ்ட் நீங்க எதுக்காக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பாரு. ஒரு பேஷண்ட் சம்பந்தப்பட்டது, ஆனா இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஆனா பேஷண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறத தவிர்த்து உங்களால வேற ஏதாவது சொல்ல முடியுமா பாரு. ஒருவேளை கொலை பண்ணவங்க யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியுது, அப்ப நான் வெறுங்கையோட தான் போகணும்னு சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தானே சொன்னீங்க, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டடி ரூம்க்கு கூட்டிட்டு போவாரு. ஒவ்வொரு கேஸ்லயுமே ஏதாவது சின்ன சின்ன மெமரியை நான் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பேன், பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு. ஆனா இது லீகலான்னு என்கிட்ட கேட்காதீங்க, இங்கதான் இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அந்த பொண்ணோட பேரு என்னன்னு சொன்னீங்கன்னு கேட்பாங்க. குலசின்னு சொல்லுவாரு. குலசியோட கையில இது இருந்துச்சுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது என்னன்னு கேட்பாரு. ரோசரியோட ஒரு பார்ட்னு சொல்லுவாங்க. இதே நேரம் சாடி அவரோட கையில வச்சிருக்கிற ரோசரியை காட்டுவாங்க. அதுல உள்ள பார்ட் தான் இது போல. எல்லாரும் வரிசையா வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. நைமும் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாரு. உங்க அப்பா சொன்னதுதான் நீங்களும் பண்ணுவீங்களா? மெரியம் அந்த டாக்டரோட வீட்டுக்கு போறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கலன்னு சொல்றாரு. அவனுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நைமோட முதுகிலேயே அடிப்பாரு. நைம் இதனால நிறைய பிரச்சனை வருதுன்னு எனக்கு புரியுது, அல்லாத உன்னை மன்னிக்கணும்னு சொல்றாரு. சென்னையிட அவனோட கோட்டை போட்டுக்கலான்னு போவான். கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்ப்பான். செனிப் தான் வந்திருப்பா. செனிப் திரும்பி திரும்பி பார்த்துட்டு உள்ள வருவா. உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா இருக்கியான்னு கேட்பான். அவங்ககிட்ட எதை பத்தி சொல்லக்கூடாதோ அதை பத்தி சொல்றதுதான் வந்தேன்.
உனக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், நீ உன்னோட சித்தப்பா சொல்றதை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லுவா. செனிப் நான் ஒருத்தானவன் இல்ல, என்னோட சித்தப்பா தான் ஒருத்தானவர்னு என்னோட தாத்தா நினைக்கிறாரு. ஆமா நீ எதுக்காக பயப்படுற, ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீ பயப்படாதுன்னு சொல்லுவான். ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் நடந்த எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமோ, என்னையும் நினைச்சு எனக்கு கவலை இல்ல, அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் டெர்விஷ்ல உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாமே பெஸ்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. செனிப் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்பான். நான் இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிறேன், ஒருவேளை உன்னோட உலகம் சின்னதா இருந்துச்சுன்னா இந்த உலகம் மொத்தத்தையும் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க போறதில்ல, ஏன்னா இந்த இடத்துல உன்னால மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். ஒரு நாள் நைட் நீ எனக்கு தண்டனை கொடுக்கல, அப்பதான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட எண்ணத்தால பிரச்சனை ஏற்படும்னு நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டை நான் அழிச்சிட மாட்டேன், உன்னோட அம்மாவை நினைச்சு நீ வருத்தப்படுறதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் பொண்ணுங்களுக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது நீ என் மேல கோவப்படல, உன்னாலே என்ன புரிஞ்சுக்க முடியுது. சுனேட் நீ இல்லாம என்னால எதையும் மாத்த முடியாதுன்னு சொல்லுவா. செனிப் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பான். டெர்விஷ்ல உள்ள பொண்ணுங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்க போறேன், அவங்க எல்லாரும் டிப்ளமா வாங்குறதுக்கு நான் அவங்களுக்கு உதவி பண்ண போறேன். ஆனா நீ இல்லாம என்னால இது எதையும் பண்ண முடியாது, என் கூட சேர்ந்து நீயும் இந்த உலகத்தை மாத்தணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. அப்புறம் எதுக்காக நீ இது எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, அன்னைக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்கலன்னு நீ இப்ப எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கியா, இப்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு, முதல்ல நீ இங்க இருந்து போன்னு சொல்லுவான். போலீஸ் வந்திருக்கோம் கதவு தருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே சுனேட் கதவு தருவான். செனிப்டேசல் நேச்சுரல் ரைட்ஸ்க்காக நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், வா போகலான்னு கூப்பிடுவாங்க. சுனேட்டுக்கும் செனிப்புக்கும் ஒன்னும் புரியாது, ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. கதவு தட்டுற சத்தம் செனிப் தான் வந்திருப்பான்னு நினைச்சு கதவு திறப்பாங்க. 11 தான் வந்திருப்பாரு. இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. மரியம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவாரு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும், இதை பத்தி நான் நாளைக்கு உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். உங்களோட பொண்ணை நீங்க தத்தெடுத்ததை பத்தி நைமுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்பாரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், பெஸ்ட் இங்க வந்தப்ப சண்டை நடந்துச்சு, தெரியாதனமா நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அதே நான் சொல்றேன் எல்லாத்தையும் கேட்டுட்டா, இதை பத்தி நாளைக்கு உங்ககிட்ட சொல்லலான்ட்டு நினைச்சேன், இப்போ உங்களை பார்த்ததால எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க. மரியம் இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, நைமை பத்தி நானும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கோவப்படுங்க, செனிப்பு இங்க இருந்து காப்பாத்ததாக ப்ராசிக்யூட்டர் இவருன்னு நானும் ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்றாரு. நான் எப்படி வேலை பார்க்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களான்னு ப்ராசிக்யூட்டர் கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இப்ப காட்டுவாங்க. பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க இருந்து வெளில போனவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும், அவரை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும், அவருக்கு வேணும்ன்ற முக்கியமான ஃபைல் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாரு. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. முதல்ல செனிப்பை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிப்பாரு. இப்ப மட்டும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டா திரும்பவும் ரீஓபன் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த இடத்துல இருந்து நான் இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க, இந்த கேஸை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு இர்ஃபான் நினைச்சுக்கிட்டு நான் இந்த பொண்ணை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லுவாரு. செனிப்பை நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அவளோட குடும்பத்துக்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. மெரியம் கிட்ட இருந்தான்னு கேட்பாரு. ஆமா மெரியம் கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும், இது ரொம்ப முக்கியமானது, குழந்தைங்களை பாதுகாக்கிற சட்டத்தை பயன்படுத்தி நாம அவளை காப்பாத்தலாம், இதனால அவளோட குடும்பத்துக்கிட்ட இருந்து அவளை கூட்டிட்டு வந்து அவளை பாதுகாக்கிற வேற ஒரு குடும்பத்துக்கிட்ட அவளை கொடுத்துடலான்னு சொல்லுவாங்க. பாருங்க அது ஒரு குடும்பமே கிடையாது, நைம் கொஞ்சம் பைத்தியம், அதோட அந்த குடும்பத்துல இன்னொரு லேடி வேற இருக்காங்க. மெரியம் நினைச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்பாரு. ரெட் ஹேண்டா நம்ம அவங்கள பிடிக்கணும், செனிப் அவனோட வீட்டுல தான் இருக்கான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், பேரண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கண்டுக்கலன்னு நம்ம நிரூபிச்சுட்டா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. சென்னடியும் செனிப்பையும் அவனோட வீட்டுல வச்சு நைட் டைம்ல பிடிக்கணும்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பண்ணோம்னா செனிப்பை நம்மளால காப்பாத்த முடியுமான்னு கேட்பாரு. நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லுவாங்க. 11 நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம், என்னோட பொண்ணை வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருவாங்களான்னு கேட்பாங்க. நீ திரும்பவும் இங்க வந்துட்டியா, மறுபடியும் எதுக்காக வந்திருக்கேன்னு நைம் கேட்பாரு. இதுக்கப்புறம் உன்னோட பொண்ணோட வாழ்க்கையை உன்னால அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அவன் என்னோட பொண்ணு அப்பாவோட பாசத்தை பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இதுதான் நீங்க 2 பேரும் கடைசியா மீட் பண்றது, இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் மீட் பண்ண கூடாதுன்னு சாடி என்கிட்ட சொல்லிட்டாரு, இனிமே மெரியம் உன்னோட வீட்டுக்கு வர மாட்டா, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாரு. 11க்கு சிரிப்பு தான் வரும். இதுக்கப்புறம் இவங்க என்னோட வீட்டுல வந்து வேலை பாக்குறானா இவங்களோட பொண்ணை இவங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாரு. டைமுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. இதுக்கப்புறம் செனிப் ப்ராசிக்யூட்டரோட பாதுகாப்புல தான் இருப்பா, அதனால இன்னொரு குடும்பத்துக்கிட்ட செனிப்பை கொடுக்க போறாங்க, அதாவது செனிப்பை என்னோட குடும்பத்துல தான் கொடுக்க போறாங்க, அதனால செனிப் எங்க கூட தான் வாழ போறான்னு சொல்லுவாரு. நைமோட தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். 11 வரையும் 2 பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாரு. சென்னைட் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருப்பான். செனிப்போட வாய்ஸ் ஓவர் கேட்கும். சென்னைட் வெயிட் பண்ண நான் சொல்றதை கேளு, சிங்கம் மரிமனுக்கு இறக்க குணத்தை காட்டாது, ஆனா காட்டுக்குள்ள சிங்கம் இல்லைன்னா யாருக்கும் இறக்க குணத்தை காட்ட மாட்டாங்க, மரிமானுக்கும் யாரும் இறக்க குணத்தை காட்ட மாட்டாங்க, உடஞ்சு போன ரெக்கையோட இருக்கிற புறாவுக்கும் யாரும் இறக்க குணத்தை காட்ட மாட்டாங்க, இதுக்கப்புறம் நீ தான் முடிவு எடுக்கணும், பயப்படணுமா தைரியமா இருக்கணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவா. எல்லாரும் வந்து சாடிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. சென்னட் வருவான். என்னோட சிங்கம் வந்துட்டியா, வா வந்து உட்காருன்னு கூப்பிட்டாரு. சாடி இவனுக்காக ஒரு கோட்டை அனுப்பிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த கோட்டை கையில வச்சுக்கிட்டு பேசுவான். யார் உயரமா இருக்காங்களோ அவங்க சொல்லதான் கேட்கணும். இப்ப நம்ம அதை பார்க்கலாம். எல்லாரும் நம்ம 2 பேரையும் கம்பேர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிச்சிடும், இந்த கதவை யாரு பாதுகாக்கணும்னு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நான் குலசியோட பையன் சென்னைட்டு எரிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீங்க சொல்றதை கேட்கறதுக்காக நான் வரலன்னு சொல்லிட்டு கோட்டை நெருப்புல போட்டுருவான். சாடி மத்தவங்களும் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க, ஷாக் ஆகி பார்ப்பாங்க. சாடி சென்னைட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கோமா பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்டுல
வீடியோஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.